வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறது தான். பல பேர் விருப்பப்பட்டு கேட்டது தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. இவர்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் குரூப் 1 and 2 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரி, இந்த வாசிப்பு பல பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போடுங்க அப்படின்னு. அதனால் இந்த வாசிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, அவங்க மறுபடியும் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. எது பொருந்தினதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தலை, இந்த வாசிப்பு இல்லை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. நல்லதுங்க. இங்கே 3 ஆரக்கல் செய்திகள் வந்திருக்கிறாங்க. டெராஸ் இதில் நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1, உங்கள் நபருடன் தொடர்பு இல்லை, அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுல இங்கே ஹவுஸ் வந்திருக்கு, வீடு. அடுத்தபடி நம்ம பார்க்கலாம். இங்கே காட் ஹவுஸ் வந்திருக்கிறாங்க. இதுவும் காட் ஹவுஸ், இங்கேயும் ஹவுஸ். சரி, அடுத்த செய்தி மெயின் ஃபீமேல். உங்கள் நபருக்கு ஒன்று ஏற்கனவே இது எப்படி இருக்குன்னா 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. ஒன்று, உங்கள் நபரோட ஏற்கனவே திருமணம் அவங்களுக்கு ஆயிருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம். பட் ஏதேனும் அந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள், காட் சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்குது. பட் இது வீடு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ அவங்க இருக்கிற அந்த வீடு ஏதேனும் பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஏதேனும் சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வராங்க. இது ஒன்று வீடு சம்பந்தமானதாக இருக்கலாம், அல்லது இந்த வீடு சம்பந்தமான சில பிரச்சனைகளில் யாரும் இன்னும் ஒரு நபர், அது அவங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், அல்லது அவர்கள் வேறு யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த நபர் கூட இந்த பிரச்சனை, அவங்களும் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களும் இதை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க. பட் காட் ஹவுஸ் அப்படிங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது அவங்க ஏதோ ஒரு லீகல் இஷ்யூவை தான் இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க குடும்பத்தினர்கள். ஸோ இதில் அவங்க ஏதேனும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட இங்கே சொல்லப்படுது. சரிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1, உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதான் குரூப் 1. உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். நம்ம இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. 2வது செய்தி நம்ம இவர்கள் இருவரையும் நம்ம எடுக்கிறோம். பார்க்கலாம் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை புஷ் பண்ணிடலாம் மேலே. சரி, முதல் செய்தி உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க. 2வது செய்தி த வேர்ல்ட் வந்திருக்கிறாங்க. 3வது செய்தி த ஸ்டார். வாவ். 4வது செய்தி பேஜ் ஆஃப் ஸ்வான்ஸ். குரூப் 1, இவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் இங்கே தெரியப்படுது குரூப் 1. சரி, ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்களா? அப்போ இந்த ரீடிங்கில் நீங்களும் உங்களுடைய நபரும் எந்த தொடர்பிலும் இல்லை. சோஷியல் மீடியாவில் கூட யாரையும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. கனெக்ஷன் கொடுத்தா கூட ஒன்றும் பெருசாக மெசேஜ் போட்டு பேசுகிறதோ இல்லை ஒரு லைக் போடுறதோ அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த வாசிப்பு. ஆகையால் அப்படி பார்க்கும் பொழுது மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கும் பொழுது ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது இது ஒரு அழகான தொடக்கத்தை தான் சொல்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். ஆகையால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். சரி, அப்போ அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கும் பொழுது ஆமாம், தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ ஏற்கனவே இந்த வாசிப்பு, இந்த குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. சில பேர் கடல் தாண்டி இருக்கிறதாகவும் தெரியுது.
டபுள் கன்ஃபர்மேஷன் மெயின் ஃபீமேல் காட் ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சில பேர் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கிறதாக தெரியுது. இது ஒன்று. இரண்டாவது கன்ஃபர்மேஷன் இந்த வேர்ல்ட் அப்படிங்கும் பொழுதும் நீங்களும் அவர்களும் வேறு வேறு ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறது இது ஒரு செய்தி. ஸோ நீங்கள் இருவருமே பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பெருசாக பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கும் பொழுது இவர்கள் 4 செய்திகளுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய நபர் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள், they will contact you அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது இது திடீர்னு வரக்கூடிய ஒரு செய்தி. 2 செய்திகள் சொல்றாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் த ஸ்டார், நீங்கள் எதிர்பாராத நேரத்துல தான் அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா த ஸ்டார் வந்து 2 செய்திகள் சொல்லப்படுது. ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே பிரச்சனை போகுது அப்படின்னு நான் சொன்ன பொழுது த ஸ்டார் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா மன்னிக்கணும், த ஸ்டார் அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய மனசுல ஏதோ கொஞ்சம் பாரம் இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வருது. அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையோ ஏதோ சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்டார் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அவங்க குணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீர்த்து எப்படி சொல்றது, அதே தான் சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஒன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கவனமா பார்த்து அதை அவங்க வந்து முடிவு பண்ற மாதிரி இங்க சொல்லப்படுது தி ஸ்டார். அண்ட் தி வேர்ல்ட் அப்படிங்கும் பொழுது அதே தான் நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னது போல, நீங்கள் இருவருமே வேறு வேறு ஊர்ல இருக்கிறீங்க. அது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இங்க சொல்லப்படுது. குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க வேற ஊர், அவங்க வேற ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி தி வேர்ல்ட வைத்து பார்க்கும் பொழுதும், தி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுதும், ஏற்கனவே நீங்கள் இருவருமே ஒரு உறவுல இருந்திருப்பீங்க. அது என்ன உறவாக வேணாலும் இருக்கலாம், நண்பர்களாக இருந்திருக்கலாம், காதலர்களாக இருந்திருக்கலாம், அல்லது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப், திருமணம் வரைக்கும் போக வேண்டிய அந்த மாதிரி ஒரு உறவு கூட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. பட் அதில் ஏதோ ஒரு மனக்கசப்புனாலேயே நீங்கள் அதிலிருந்து விலகி வந்துட்டீங்க அப்படிங்கிறது த வேர்ல்ட் அண்ட் த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே சொல்லப்படுது. பட் இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சக்கர வாழ்க்கை, ஒன் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் ஹஸ் எண்டட் பட் தேர் இஸ் அ நியூ பிகினிங் அப்படிங்கிறதும் த வேர்ல்ட் அண்ட் த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது த வேர்ல்ட் அப்படிங்கிறதும் த ஸ்டார் அப்படிங்கிறதும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தான் அவர்கள் உங்களுக்கு திடீர்னு இமெயில் அனுப்பலாம், அல்லது சோஷியல் மீடியா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவர்கள் உங்களுக்கு அதன் மூலியமாக ஏதேனும் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அதே தான், இல்லை நம்பர் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் ஒரு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், அது அந்த மாதிரி தான் இங்கே சொல்லப்படுது. பிகாஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இது தொடங்கும். ஏன்னா பேஜ் அப்படிங்கும் பொழுது ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் இந்த தொடக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்க எப்படி வந்து இதை ஆரம்பிக்க போறாங்க, இது இவர்களை வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒன்று அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அல்லது உங்களோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுலேருந்து குணமடைகிறாங்க, மனசு லேசாகுது, பாரமாக இருந்த மனசு கூட இறக்கி வைக்கிறதாக தெரியுது. ஸோ எப்படி இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா, சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருவோம், நம்ம மறுபடியும் இதை ஆரம்பிக்கலாம், மறுபடியும் நம்மளுடைய உறவை வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸை சொல்லப்படுது. ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்றது, ஐ எம் இனிஷியேட்டிங் அ கம்யூனிகேஷன் வித் யூ அப்படிங்கிறது சொல்லப்படுது. பட் கத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு இந்த நபரை தெரிஞ்சிருக்கும், பட் இந்த நபர் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்ததுனால, மனக்கசப்பு இருந்ததுனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வருது. ஸோ உங்களுக்கு இந்த 4ஐயும் நான் தெரியப்படுத்திட்டேன். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன, தொடர்பு கொள்வார்களா? ஆமாம், தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிறது 4 செய்திகளும் சொல்லப்படுது. இரண்டாவது, ஒரு சில பேர் குறிப்பிட்டவர்கள் வேறு வேறு ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதும், இங்கேயும் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் அத்தியாயத்துல பிரச்சனைகள் இருந்தது தாங்க, உண்மைதான், பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், பட் இதை திருப்பி சேருவோமா அப்படின்னு கேட்டால், the world says yes, you will come back together, there is a reconnection அப்படிங்கிறது தான் சொல்லப்படுதுன்னு ஒழிய reconciliation இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. 2 அர்த்தங்கள் இருக்கு. ரீகன்சிலியேஷன் அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு உறவு இருக்கு அப்படிங்கிறது தான் ரீகன்சிலியேஷன். இது you're going to be friends or lovers or husband and wife, திருமணம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் ரீகன்சிலியேஷன் டெரோ மூலியமாக. ரீகனெக்ட் அப்படிங்கிறது லெட்ஸ் கீப் இன் டச், அது கூட ரீகனெக்டா இருக்கலாம். ஸோ 2 செய்திகள் இங்க சொல்லப்படுது த வேர்ல்ட்.
ஸோ நான் ஸ்டாவும் தெரியப்படுத்திட்டேன், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் தெரியப்படுத்திட்டேன். இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில் இந்த செய்தி உங்களை நோக்கி வரும். பட் இது ஒரு அழகான ஒரு தொடக்கமாகத்தான் இங்கே சொல்லப்படுது குரூப் 1. சரி, ஸோ மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுல மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். பட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்களுடைய வாழ்க்கையில இது எல்லாருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் உங்களுடைய நபருடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதேனும் பாதிப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அவர்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ அவர்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பெற்றோர்கள் கூட இதுல தலையிடல் இருக்கலாம் அப்படிங்கிறது மெயின் ஃபீமேல் சொல்ல வருது. இது கண்டிப்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு, இது ஒன்று. சில பேருக்கு வீடு சம்பந்தமானது, கடல் தாண்டி நான் போறேன், நான் இந்த ஊர்ல இருக்க போறதில்ல, நீ என்ன சொல்ற, அந்த மாதிரி கூட பிரச்சனைகள், பேச்சுவார்த்தையில கூட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இது பற்றி கூட அவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட கலந்து பேசலாம். நீ என்ன சொல்கிற, நான் திரும்பி உன்னோட இந்த உறவில் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் வேற ஒரு ஊருக்கு போக போகிறேன், நீ என்ன சொல்கிற, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு உறவு, அவங்க இன்னொரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கலாம், சரி நடந்ததெல்லாம் நடந்து போயிருச்சு, நானும் இப்போ ஹீல் ஆயிட்டேன், நீயும் குணமாயி வா, நம்ம 2 பேரும் வேணா நண்பர்களாக இருக்கலாம், அல்லது மறுபடியும் இந்த உறவை தொடங்கலாம், அல்லது கீப் இன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் இன் டச், ஜஸ்ட் நல்லா இருக்கியா. இப்போ அவங்களுடைய பிறந்த நாள் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி, உங்களுக்கு பிறந்த நாள் வந்தால் அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி, இந்த மாதிரியும் இங்கே தெரிய வருது குரூப் 1. சரி, குரூப் 1 உங்களுடைய நபருடன் தொடர்பு இல்லை, அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுல குரூப் 1க்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாங்க பாருங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தாங்க நான் ஷஃபிள் பண்ணினேன். ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம், இதில் 2 செய்திகள் சொல்லப்படுது. ஏன்னா கத்தி 2 வாட்டி வந்திருக்கு இல்லையா, 2 தடவை வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே வந்து அவர்கள் சில விஷயங்களை வந்து ஏன் முன்னாடி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். சரி, நீ இந்த மாதிரி என்னை இந்த மாதிரி பேசிட்டியே, ஏன் பேசுன அப்படிங்கிற சில உண்மைகளை உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கோ, மனமிட்டு 2 பேருமே சில உண்மைகளை பேசுறதுக்கோ, மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட இங்க தெரியுது. ஸோ என்ன இருந்தாலும் சரி, அவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, இல்லை வந்து பேசுறாங்களோ இல்லையோ, பட் இது ஒரு மறுபடியும் இது ஒரு புது தொடக்கம். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது கிளாரிட்டி. புகை மூட்டமாக இருந்த உங்களுடைய 2 பேருடைய மனசும் புத்தியும் இப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வரும். ஸோ இதில் வந்து இருவரும் சேர்ந்து பேச போறீங்க அப்படிங்கிறது ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லப்படுது. இது ஒரு புது தொடக்கம். 1 2 ஏசஸ் வந்திருக்கு. ஸோ there is a new fresh start. ஸோ வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இந்த வாசிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. இது பல பேர் இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டதுனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா உறவு சம்பந்தமான வாசிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வாசிப்பு தான். அப்படிங்கும் பொழுது இது ஒரு பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை, எதுவுமே எனக்கு பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. நல்லதுங்க குரூப் 2. இங்கே 3 ஆரக்கல் செய்திகள் வந்திருக்கிறாங்க. டெரா செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ குரூப் 2, உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. உங்களுக்கு இங்கே சேஞ்ச், முதல் செய்தி சேஞ்ச் அப்படிங்கும் பொழுது ஒரு மாற்றம் இங்கே தெரியுது. அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அது வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது. சில பேர் அவங்களே அவங்கள மாற்றிக்கிறது. நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் இப்போ வந்து மாறிட்டேன், நான் வந்து அதே தான், ஏதோ ஒரு மாற்றம் இங்கே தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காடியில் வந்து பேக்கேஜஸ்லாம் தெரியுது, அதே தான். அப்போ பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக நான் வரேன் அப்படிங்கிறதும், ஆமாம் நான் வந்து வீடு மாறுறேன், இடம் மாறுறேன், நான் இப்போ இந்த ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் தெரியுது. சரிங்க, பார்க்கலாம் அடுத்து என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு. மெசேஜ் வந்திருக்கு. அப்போ குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய நபர் ஏதேனும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடலாம். நான் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, அந்த மாதிரியும் போடலாம். அல்லது நான் இப்போ இந்த ஊரில் இல்லை, நான் வேறு ஊருக்கு போயிட்டேன்ல, அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல் நான் இந்த வீட்டில் இல்லை, நான் இப்போ வேறு ஒரு வீடு மாறிட்டேன், இது இன்னும் ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். சரி, டெரா செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். ஹாய் ஆனர்,
ஹாய் ஆனர் அப்படிங்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறதா தெரியுது, நல்ல ஒரு மேல் பதவி. அதே தாங்க, ஏதோ ஒரு ஒரு ஹாய் ஆனர் அப்படிங்கும் பொழுது மற்றவர்களால் மதிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா, ஒரு மேனேஜர், சிஇஓ, டைரக்டர், தலைமை பொறுப்பு. பட் ஒருவேளை இப்போ ரீசெண்டாக அவர்களுக்கு ஏதேனும் ப்ரொமோஷன், அங்கீகாரங்கள், ரெக்கக்னிஷன் இந்த மாதிரி ஏதேனும் கிடைத்திருக்கலாம். ஒருவேளை இந்த ப்ரொமோஷன்னால அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு கூட போகிறதுக்கு இப்போ ஏதேனும் பிளானிங், திட்டங்கள் ஏதேனும் போடலாம். பட் ஹாய் ஆனர் அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் இவர்களை மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு அவங்க இங்கே இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க, இவர்கள் ஏதேனும் சுய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதாக கூட இங்கே சொல்லப்படுது. தே ஆர் டூவிங் தியர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லப்படுது. டெரோ செய்திகள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் டூ உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா? குரூப் 2 உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்களா? என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் நபருடன் நீங்கள் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்களா? முதல் செய்தியே உங்களுக்கு சூரியன் வந்திருக்கிறாங்க, த சன். இரண்டாவது செய்தி த ஹெர்மிட். இங்க மூன்றாவது செய்தி என்னன்னு பார்க்கலாம். த கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. நான்காவது செய்தி குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ சூரியன் அப்படிங்கும் பொழுது அதே தான். ஸோ இந்த வாசிப்பு வந்து நீங்கள் எந்த தொடர்பிலும் இல்லை. சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணாட்டினாலும் ஒன்றும் பெருசாக பேச்சுவார்த்தை கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்ச நபராக கூட இருக்கும் போல இருக்கு. ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நபரை ஏற்கனவே தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க. குரூப் 2 த சன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போதான் சூரியனே வருது அப்படிங்கும் பொழுது அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த நபரை தெரிஞ்சிருக்கு, ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். அண்ட் சூரியனுக்கு பிறகு ஹெர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுது தனிமையில இருந்திருக்கிறதாக தெரியுது. ஒன்று நீங்க அல்லது உங்களுடைய நபர் எப்படி பொருந்தினதோ அந்த வாசிப்பை நீங்க எடுத்துக்கோங்க. குரூப் 2. ஸோ உங்களுக்கு இந்த நபரை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஏதேனும் மனக்கசப்புகள், மனமாற்றங்கள் அப்படிங்கும் பொழுது நான் முன்னாடி எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னேன், பட் இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிறது. சில பேர் மனமாற்றங்கள்னாலேயே சில பிரச்சனைகள்னால தனிமையில இருக்கிறது அப்படிங்கிறது த ஹெர்மிட் சொல்லப்படுது. பட் இந்த ஹெர்மிட் வந்து ஒருத்தர்களை எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை வந்து உணர வைக்கக்கூடியது தான் இந்த ஹெர்மிட். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், தன்னுடைய நிழலை பற்றி இன்னும் புரிய வைக்கும். அப்போ இந்த இருட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது சூரியனை நோக்கி வராங்க அப்படிங்கிறது சூரியன் சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குரூப் 2. அப்போ இந்த முறை அவர்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, கிங் ஆஃப் கப்ஸ் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முழுமையாக சொல்ல வருது. ஒன்று அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, அல்லது நீங்கள் அவங்கள ஏமாத்திட்டீங்க. இந்த ஏமாத்திக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தவறான சங்கம், தவறான உறவுல போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் தான். பட் இன்னொன்று பொய் சொல்றது, பொய் சொல்லி ஏமாத்துறது, அது கூடவும் ஏமாற்றம் தான். அந்த மாதிரி தான் இந்த கிங் ஆஃப் கப் சொல்றாங்க. ஸோ இதனாலே இந்த நபர் வந்து ரொம்ப நம்புறதா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ரொம்ப பலமா யோசிச்சிருக்காங்க இந்த நபர். அது மட்டும் இங்கே தெரிய வருது. அது அந்த நபராக இருக்கலாம் குரூப் 2, அல்லது நீங்களாக கூட இருக்கலாம். ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ மறுபடியும் இந்த நபர் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நான் எப்படி பேச போகிறேன், என்ன பேசலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறீங்க நீங்கள், இல்லைன்னா அந்த நபர். ஸோ இது என்ன ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரியுது. ஏன்னா ஹெர்மிட் அப்படிங்கும் பொழுது ரொம்ப மனசு பாரமாக இருந்திருக்கு. 2 செய்திகள் இங்கே கன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ்க்கு நம்ம வருவோம். நான் இது இரண்டையும் உங்களுக்கு நான் தெரிய சொல்லிட்டேன். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஆமாங்க, நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், மனசு ரொம்ப பாரமாயிட்டு. பட் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மனசு லேஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல், பட் இந்த பர்சன், நீங்கள் அல்லது அந்த நபர் வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு சொந்த தொழில், மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்திலேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதாக கிங் ஆஃப் கப்ஸ் சொல்லப்படுது.
டபுள் கன்ஃபர்மேஷன். சரி, இது ஒன்று. அண்ட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் அண்ட் த கிங் ஆஃப் கப் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேற ஊரில் இருக்கீங்க, அவங்க வேற ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாற்றம் இங்கே இருக்குது. ஸோ அதே தான், வீடு கூட மாறி இருக்கலாம். முன்னாடி அவங்க இருந்த வீடு இங்கே இருந்திருக்கும், பட் அந்த வீடை வித்துட்டு கூட அவங்க வேற வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இங்கே சொல்ல வருது. சரி, இந்த கிங் ஆஃப் கப்ஸ் மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்து இப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் அந்த மாற்றமாக கூட இருக்கும். நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நான் வந்து பழைய மாதிரியான ஒரு அதேதான், பழைய மாதிரி கிடையாது. என் மனசில் இருக்கிற அழுக்கு, என்னுடைய கெட்ட எண்ணங்கள், அதே தான் கெட்ட சகவாசங்கள் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறது கூட கிங் ஆஃப் கப்ஸும் சொல்லப்படுது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் முழுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நபர் அல்லது நீங்கள் இப்பொழுது சில விஷயங்கள் திருத்திக்கிட்டீங்க. யூ ஹேவ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி, முழுமையாக மாற்றிக்கிட்டீங்க, ரொம்ப மெச்சூர்டாக வந்துட்டீங்க, பொறுமையாக வந்துட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் நம்ம கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஒரு விஜிலண்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப அலர்ட். உங்களே நீங்கள் வந்து ஐயோ யாரையும் நம்ம இந்த முறை நம்பிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறதாக தெரியுது. இன்னொரு செய்தி, இந்த கிங் ஆஃப் கப்ஸ் இந்த ஹை ஆனர் மெசேஜ் அண்ட் சேஞ்ச் இவர்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிங் ஆஃப் கப்ஸ் வந்து இவர்கள் வந்து ரொம்ப மெச்சுவர்டாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சத்தமாலாம் இந்த செய்தி சொல்ல வரல, இது ரொம்ப குறிப்பிட்டு குரூப் 2க்கு மட்டும்தான் இந்த செய்தி சொல்லப்படுது. ரொம்ப மெச்சுவர்டாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம் இந்த முறை. முன்னாடி வந்து எப்படி இருக்க ரொம்ப மரியாதை குறைவாக பேசியிருப்பாங்க, பட் இந்த முறை ரொம்ப மரியாதையோடு உங்களை வந்து பேசுகிறதாக தெரியுது கிங் ஆஃப் கப்ஸ். அண்ட் ரிமெம்பர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த நபர் அல்லது நீங்கள் யூ ஆர் ஸ்டில் ஹீலிங். நீங்கள் இன்னும் குணம் அடைந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பாதிப்பு இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது இந்த நபர்கிட்ட இனிமேல் நீங்கள் எதையும் ஒழிக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. நீங்களாக இருக்கலாம் அல்லது அவங்களாக இருக்கலாம், யாருக்குமே பிடிக்காது ஒழிக்கிறதோ மறைக்கிறதோ, கண்டிப்பாக பிடிக்காது. உண்மையாக பழகணும்னு நினச்சோம்னா உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறது. இல்லை சில விஷயங்கள் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நம்ம சொல்ல தேவையில்லை, அது எந்த மாதிரி உறவு அப்படிங்கிறத பொருந்தே. ஸோ குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கத்தி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் குறிப்பிட்ட குரூப் 2 ஒன்று நீங்கள் அல்லது அவங்க, நீங்கள் ஏதேனும் சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க அதை சும்மா வந்து பார்க்குறது, நீ இப்போ என்ன பண்ணுற, என்ன அப்டேட் பண்ணுறீங்க, என்ன ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸில் என்ன போட்டிருக்கீங்க, இது கூட ஒரு சில பேர் இங்கே கவனிச்சிட்டு இருக்கிறதாக இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லப்படுது. குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து கடைசியாக என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நபர் அல்லது அதேதான் இந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. ரொம்ப மனசை புண்படுத்துகிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஒரு கத்தி வந்து எவ்வளோ கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெட்டு, இன்னும் அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இங்கே தெரியல. ரொம்ப லாஜிக்காக பேசுவாங்க. அதை நான் சொன்னது போல் கிங் ஆஃப் கப்ஸ் வெரி மெச்சூர்டான ஒரு நபராக இங்கே தெரியுது. ஸோ குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசும் பொழுது ரொம்ப லாஜிக்காக, மரியாதைக்குரியதாக, மெச்சூர்டாக, உண்மை என்ன, உண்மையை தான் நம்ம இனிமேல் பேசணும், நம்ம வந்து இப்போ வளர்ந்துட்டோம், வி ஆர் மெச்சூர்ட் இனஃப் டு ஸ்பீக் த ட்ரூத், வந்து உண்மையை பேசும், உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறத தான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்ன, இந்த உங்களுடைய நபர் தொடர்பில் இல்லை, மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கும் பொழுது குரூப் 2 நான் வந்து மன்னிக்கிறேன், நான் முதல்ல குரூப் 1 சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, ஐம் சாரி. ஸோ குரூப் 2 இது எப்படி இருக்குது அப்படின்னா 50-50 தான் சொல்ல முடியும். நான் சுகர் கோட் பண்ணலை குரூப் 2, உங்ககிட்ட உண்மையை தான் நான் டெலிவர் பண்ணுறேன். இது 50% உள்ள வியூவர்ஸ் வந்து நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப மெச்சூர்டாக ஆகிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க, திருத்திக்கிட்டாங்க. பெருசாக ஒன்றும் வந்து தொடர்பு கொள்கிற மாதிரி இங்கே பெருசாக தெரியலை. ஆனால் உங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் எதுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை கவனிக்கிறாங்க. நல்லா இருக்கியா, என்ன அப்டேட் பண்ணுற, ஸ்டேட்டஸில் என்ன போடுற அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன், ஒரு வேளை அவர்கள் இப்போ மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க, மற்றவர்கள் இவங்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதுனால அவங்களே ஒதுங்கி இருக்கிறதாக தெரியுது. ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க.
இது 50%. அடுத்த 50% என்ன அப்படின்னா, நான் இப்போ ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கேன். நான் ரொம்ப திருந்திட்டேன், மாத்திட்டேன், நான் ரொம்ப குணமடைஞ்சிட்டேன், இன்னும் குணமடைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த முறை நம்ம பேசும்பொழுது உண்மையா பேசுவோம். நமக்கு நம்மளே உண்மையா இருப்போம். அப்புறம் நான் கண்டிப்பா உன்கிட்ட நான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்படும். ஸோ இது 50-50 தான். சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் 2. சரி, குரூப் 2 உங்கள் நபருடன் தொடர்பில் இல்லை, அவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்களா அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாங்க டெரோ அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குரூப் 2 என்ன அறிவுரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா டவர். அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், இந்த வாசிப்பை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு 50-50. ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ இந்த டவரை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்க. ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கு, அதனால நான் தூரமாகவே இருக்கிறேன். ஆனால் நான் வந்து உன்னுடைய சோஷியல் மீடியாவை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செய்கிற, எப்படி இருக்க. ஸோ சோஷியல் மீடியா மூலமாக அவங்க உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறதாக தெரியுது. இது ஒரு குரூப் இல்லையா? அடுத்த 50% வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, உங்ககிட்ட வந்து பேசினா மறுபடியும் நான் ஏமாந்து போயிடுவனும், மறுபடியும் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டுருமோ. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, நிறைய டெரோ செய்திகளில் வந்து டவோ வேற மாதிரி வரும். பட் இந்த டெரோ செய்திகளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது இடிஞ்சு விழுந்துடக்கூடாது. ஐ ரியலி வாண்ட் திஸ், எனக்கு இது முழுமையாக வேணும் அப்படிங்கிறத அவர்கள் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த நபர் அல்லது நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, மறுபடியும் இது இடிஞ்சு விழுந்துருமோ, மறுபடியும் நான் ஏமாந்து போயிடுவானோ, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு திருப்பி நான் அந்த ஹீலிங் ப்ரொசஸை நான் வந்து கோ த்ரூ பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இங்கே தெரியுது. ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உண்மையை பேசுங்க, உறக்க பேசுங்க, ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க. ஆரோக்கியமான உறவு வேணும் அப்படிங்கிறது இருவருமே விருப்பப்படுறீங்க, அல்லது இந்த ஒரு நபர் விருப்பப்படுறதாக தெரியுது. பட் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் குரூப் 2 இது வந்து கேள்விக்கு பதில் என்ன, தொடர்பு கொள்வார்களா? 50%க்கு நோ. பட் அவர்கள் ஒன்று சோஷியல் மீடியாவில் கவனிக்கிறாங்க. இன்னொரு 50% பயமாக இருக்குது, ஆனால் நான் இப்போ வரேன், ஆனால் நீ உண்மையை பேசணும், இந்த முறை நம்ம உறவு வந்து கண்டினியூவஸாக இருக்கணும், ஆரோக்கியமான உறவாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் விருப்பப்படுறாங்க குரூப் 2. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.